நிகழ்தகவு. வானவேடிக்கை மேளதாளத்துடன் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காளியம்மன் கோயில் திருவிழா. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இருந்து கேட்ட பயங்கர அலறல் சத்தம். வயிற்றில் கத்தி சொருகியபடி இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞர். கோர காட்சியை பார்த்து கதிகலங்கி நின்ற கிராம மக்கள். இளைஞரை கொடூரமாக கொலை செய்தது யார்? இரத்த வரிக்கு என்ன காரணம்? கொலையாளிகளை கண்டுபிடித்ததா போலீஸ்? பின்னணி என்ன? சிங்களாந்தபுரத்துல இருக்கிற காளியம்மன் கோவில் திருவிழா மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. எங்க திரும்பினாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கோவிலுக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத சந்துல இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்குது. உடனே அங்க இருந்த பொதுமக்கள் யாரு இப்படி கத்துறான்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க இளைஞர் ஒருத்தரை 2 பேரு சேர்ந்து கத்தியால சரமாரியா குத்திட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த வேலுக்குறிச்சி போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா போற வழியிலேயே அந்த இளைஞரோட உயிர் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேரு இளைஞரை கொடூரமா கொலை பண்ணது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போன 2 பேரையும் பிடிக்கிற வேலையில இறங்கின வேலுக்குறிச்சி காவல்துறையினர் முதல் கட்டமா இறந்தவருடைய பேக்ரவுண்டை தோண்டி துருவி இருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த இளைஞருடைய பெயர் கார்த்திகேயனும் பழைய பகையால இந்த கொலை அரங்கேறி இருக்கிறதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. நாமக்கல் ராசிபுரத்துல இருக்கிற கார்த்திகேயன் அதே ஏரியாவில் உள்ள ராதாகிருஷ்ணன், சுந்தர்ராஜன் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. சுந்தர்ராஜனுக்கு பல பெண்கள் கூட தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. அது கார்த்திகேயனுக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு எல்லா பொண்ணுங்க கிட்டையும் லவ் பண்றேன்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்குன்னு சத்தம் போட்டிருக்காரு. அத கொஞ்சம் கூட காதுல வாங்காத சுந்தர்ராஜன் தாம் பண்றதுதான் பண்ணுவன்னு இருந்திருக்காரு. அதனால கடுப்பான கார்த்திகேயன் சுந்தர்ராஜன் மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்க கணவர் பல பெண்கள் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. என் கணவர் அப்படியெல்லாம் கிடையாது, தேவையில்லாம எதையும் பேசாதீங்கன்னு சொல்லி கார்த்திகேயனை திட்டி இருக்காங்க. சுந்தர்ராஜனை மலை மாதிரி நம்பின மனைவி கணவனை பார்க்க கூடாத கோலத்துல பார்த்திருக்காங்க. மனைவி வேலைக்கு போயிருந்த நேரத்துல சுந்தர்ராஜன் வேற பெண்ணோட தனிமையில இருந்திருக்காரு. அதை பார்த்ததும் உடைஞ்சு போன மனைவி கார்த்திகேயன் அண்ணன் அப்பவே சொன்னாரு, நான் தான் எதையுமே நம்பலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உன்னோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. தாம் பண்ணது தப்புன்னு உணராம கார்த்திகேயனால தான் மனைவி தனியா விட்டுட்டு போயிட்டான்னு அவர் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு சுந்தர்ராஜன். அதே நேரம் ராதாகிருஷ்ணனுக்கும் சுந்தர்ராஜனுக்கும் இடையில சொத்து தகராறு இருந்திருக்குது. 2 பேரும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடத்துல கொட்டகை போட்டிருந்த சுந்தர்ராஜன் இது என்னோட இடம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு கடுப்பான ராதாகிருஷ்ணன் சுந்தர்ராஜனை அடிச்சு அங்க இருந்து விரட்டி இருக்காரு. பெண்களோட ஊரை சுத்துறது மட்டுமில்லாம சொத்தையும் அபகரிக்கிற வேலையில ஈடுபடுறியான்னு கேட்டு அங்க இருந்து துரத்தி விட்டுருக்காரு. என்னையவே விரட்டி விடுறியா, உன்னைய கொலை பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு சுந்தர்ராஜன். அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணனை கொலை செய்ய திட்டம் போட்ட சுந்தர்ராஜன் அந்த விஷயத்த கார்த்திகேயன் கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அதை கேட்டு சைலண்டா இருந்த கார்த்திகேயன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ராதாகிருஷ்ணனுக்கு போன் பண்ணி சொல்ல அவரு சுந்தர்ராஜன் கிட்ட சவால் விட்டிருக்காரு. என் கதையை முடிச்சிடுவியா, தைரியம் இருந்தா வாடான்னு சொல்லியிருக்காரு. கூடவே இருந்து நமக்கு எதிரா எல்லா வேலையையும் கார்த்திகேயன் பார்க்கறான்னு
கொலை வெறியில் இருந்த சுந்தர்ராஜன் சம்பவத்தன்னைக்கு கோயில் திருவிழாவில் வச்சு கார்த்திகேயனை கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காரு. மனைவியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இப்ப சொத்தையும் எனக்கு வரவிடாம பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே கொலை பண்ணியிருக்காரு. அத்தனை விஷயங்களும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அடுத்து வழக்கு பதிவு பண்ணி சுந்தர்ராஜனையும் கொலைக்கு உடந்தையா இருந்த நபரையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு